Hi students, welcome to Future Vision Study Center. உங்கள் அனைவருக்கும் Future Vision Study Centerோடைய இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இன்னைக்கு தமிழ் நியூ இயர். இந்த நியூ இயர் அன்னைக்கு ஒரு சில மிக முக்கியமான ஒரு மெத்தட்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெரிய கட்டாயத்தில் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு ஒரு சிறப்பான நியூ இயராக இருக்க எங்களுடைய பயிற்சி மையம் சார்பாக ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஒரு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் உங்களுடைய ஒரு செல்வமும் பெற்று நீங்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இந்த வருஷம் இருக்க போகிறீங்க. ரைட், அதுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதான் பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய வியூவர்ஸ் அனைவருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இருக்க போகிறோம். ஓகே, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதி நாம் சக்ஸஸ் பண்ணி ஒரு அரசு பணிக்குள்ளே போயிட மாட்டோமா அப்படின்னு கூட இருக்க மாணவர்கள் தான் நம்முடைய அகாடமியோடைய வியூவர்ஸாக இருக்கிறீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு நியூ இயர் மோட்டிவேஷனல் ப்ளஸ் ஒரு ப்ராக்டிக்கலான இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த நியூ இயரில் உங்கள் முன்னாடி வந்து நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பி. எல்லாருமே இன்றைக்கி வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருங்க. ஏன்னா தமிழ் நியூ இயர் தான் நம்மளுடைய ஒரு உண்மையான ஒரு நியூ இயர். இந்த தமிழ் நியூ இயர் 2026 27 வரக்கூடிய அந்த நியூ இயரை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நாம் ரெடியாக இருக்கணும். எப்படின்னா நம்மளுடைய ஒரு பொசிஷனை அடுத்த லெவலுக்கு நாம் உயர்த்திக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்கபிளாக இருங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நாள் முயற்சியுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அப்படி வரக்கூடிய அந்த சூப்பரான அந்த ரிசல்ட் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்போது ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கணும், ஃபியூச்சரும் ஹாப்பியாக இருக்கணும், எல்லா நாளுமே நியூ இயராக இருக்கணும். அப்படின்னா நீங்கள் எந்த துறை சார்ந்து இருக்கீங்களோ அந்த துறையில் நீங்கள் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தால் மட்டுமே நமக்கு எவ்ரிடே வந்து நியூ இயராக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப ஹாப்பியாக அடுத்தடுத்த லெவல்குள்ளார நம்ம போவோம். ஓகே, ஸோ அப்போது மாணவர்களாகிய நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா நம்மளுடைய தகுதியும் திறமையும் நிரூபிக்கணும். எப்படி? போட்டித் தேர்வு மூலிமா, அந்த போட்டித் தேர்வில் நம்ம வெற்றி பெறுவது மூலிமா, அரசு பணி பெறுவது மூலிமா தான் நம்மளுடைய அடுத்த லெவலை வந்து நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். அதற்கு கடவுள் கொடுத்த இந்த ஒவ்வொரு நாட்களையுமே ரொம்ப சூப்பராக ஹாப்பியாக நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான தேர்வுகளிலுமே உங்களால் வெற்றி பெற முடியும். அப்போ 2027 கண்டிப்பாக இன்னொரு நியூ இயர் வரும். அந்த நியூ இயரில் நீங்கள் நிச்சயம் ஒரு அரசு பணியில் இருக்கணும், ஒரு பெரிய பதவியில் இருக்கணும்னு சொல்லி இந்த 2026 இருக்கக்கூடிய நியூ இயரில் ஒரு சபதம் ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த சபதம் எதற்காக? நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய தன்மானத்திற்காக, நம்மளுடைய சுய கௌரவத்திற்காக, நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக, நம்மளுடைய குடும்பத்துடைய எதிர்காலத்திற்காக. இது எல்லாத்தையும் இந்த நியூ இயரில் நீங்கள் ஒரு பெரிய சபதமாக எடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு இந்த வருடத்தை சரியாக திட்டமிட்டு நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயம் அடுத்த நியூ இயரில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. இப்போ நியூ இயர் ஒரு நாள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், அப்படி நல்லா ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், இல்லை ரிலேட்டிவிட்டிஸ்க்கு போகிறோம், ஒரு மூவி போகிறோம். ஒரு நாள் அந்த நியூ இயர் அப்படிங்கிறது கடந்து போயிடும். ஆனால் மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கக்கூடாது இல்லையா? அப்போது நீங்கள் வெற்றி பெற்று உங்களுக்கான அந்த அரசு பணியை பெறும்பொழுது தான் ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு நியூ இயராக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு மனதில் ஒரு நிறைவு இருக்கும். நாம் ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு பணியாளர், ஒரு அரசு ஆசிரியர் அப்படின்ற உங்களுக்கு அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்கணும். உங்களை தவிர வேற யாராலையுமே அந்த வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற லெவலில் நீங்கள் உழைத்தால் ஒவ்வொரு வருடமும் உங்களுக்கு ஒரு அருமையான சந்தோஷமான நியூ இயர் கிடைக்கும். ஒவ்வொரு நாளுமே அதை நீங்கள் ரசித்து கொண்டாட முடியும். இதற்காக நம்மளுடைய அகாடமியில் வருஷம் ஃபுல்லாக 365 நாளுமே உங்களுக்கு தொடர்ந்து பயிற்சி வழங்கி உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தொடர்ந்து நம்ம அகாடமி சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆன்லைன் வகுப்புகள், நேரடி வகுப்புகள், ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச்னு எல்லா விதமான சப்போர்ட்டுமே நம்ம அகாடமியில் எவ்ரிடே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இந்த நியூ இயரில் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பெஷல் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபருடன் நிறைய கோர்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பிக்காகவே ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெமோ கிளாஸ் வித் நியூ இயர் ஆஃபரோட வந்து ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் போட்டு ஒரு நியூ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது கடந்த வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய அகாடமியில் இந்த நியூ இயரை முன்னிட்டு யூஜிடிஆர்பியில் அனைத்து மேஜர்களுக்கான
வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஆன்லைன் வகுப்புகள். அதே போல் பிஜிடிஆர்பிலையும் எல்லா மேஜருக்கான வகுப்புகளும் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ முதல் 5 மேஜர் வகுப்புகள் ஆரம்பிச்சிருச்சு. மீதி இருக்க மேஜர் வித்தின் மந்த்துக்குள்ளார ஓப்பன் பண்ணிடுவோம். அதே போல் டிஎன் டெட் ஆசிரியர் தகுதி தேர்வு பேப்பர் 1, 2 அதுக்கான வகுப்புகள் இருக்குது. அதே போல் ஸ்பெஷல் டெட்டு சிறப்பு ஆசிரியர் தேர்வுக்கான வகுப்புகள் இருக்குது. அதே போல் இந்த வருஷம் யூஜிசி நெட் அண்ட் செட் நம்மளுடைய அகாடமியில் விரைவில் கிளாஸ் லான்ச் பண்ண போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த 2026-27க்கு நீட் பயிற்சி வகுப்புகளும் இப்போ உடனடியாக வந்து நியூ பேட்ச் ரிப்பீட்டர் 1 இயர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் நம்முடைய பயிற்சி மையத்தில் தொடர்ந்து உங்களுக்காக ஆன்லைன் ஸ்டடி மெட்டீரியல், டெஸ்ட் பேட்ச், கொஷின் பேங்க் அப்படின்னு சொல்லி பல சப்போர்ட்டுகளுடன் கொடுக்குறோம். அதுவும் ஸ்பெஷல் நிறைய ஃபீஸ் டிஸ்கவுண்ட் ஆஃபருடன். இந்த கோர்ஸ் பற்றி நீங்கள் ஜாயின் பண்ணுறதை பற்றி வேறு எந்த தகவல் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அவருடைய ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் தயவு செய்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்னதை ரொம்ப மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய இலக்கையும் நிர்ணயித்து அதற்காக நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் விடாமுயற்சியுடன் செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றி உங்களுக்கு. ஓகே, அடுத்த நியூ இயரில் இப்பொழுது நீங்கள் சபதம் ஏற்கிறீங்க, ஒரு நோட் எடுத்து எழுதுறீங்க, 2027 நான் ஒரு அரசு அதிகாரி ஆகியே தீருவேன், இது 2026 சபதம் அப்படின்னு எழுதி அந்த 1 இயர் எஃபோர்ட் போட்டு பாருங்க. அடுத்த வருடம் நிச்சயம் நீங்க வெற்றி பெற்று ஒரு அரசு பணியில் இருப்பீங்க. நீங்கள் வெற்றி பெறுவதற்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் எப்பொழுதுமே உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவா இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.